திருப்பதி லட்டுவில் மாட்டுக் கொழுப்பு, மீன் கொழுப்பு, பன்றி கொழுப்பு உள்ளிட்டவை கலப்பிடம் செய்யப்பட்டதற்கு ஆந்திர முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியின் கிறிஸ்தவ மத வெறியே காரணம் என தமிழக பாஜக மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹெச். ராஜா கடுமையாக தாக்கியுள்ளார். திருப்பதியில மக்களுக்கு பிரசாதம் லட்டு தயாரிப்பதில் மிருக கொழுப்பை சேர்த்து செய்திருக்கிறார்கள்ங்கிற செய்தி இதான் மாண்புமிகு முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்களே உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதாவது ஒய் சாம்பல் ராஜசேகர் ரெட்டி அவர் இருக்கும் பொழுதே ஏழுமலையான்னே பேரு வெங்கடாஜலபதிக்கு. ஆனா அவருக்கு 2 மலை தான், மீதி 5 ஏழுமலையானோடது இல்லை அப்படின்னு சொன்னார். அந்த மலையிலே தான் அவர் அடிபட்டு காலமானார். அவருடைய மகனுடைய கிறிஸ்தவ மதவெறி ஆட்சியில உலகம் முழுவதும் இருக்கின்ற இந்துக்கள் போற்றுகின்ற திருப்பதின்னு சொன்னா பிரசித்தி பெற்றது பிரசாதம் லட்டு. அதுல மாட்டு கொழுப்பு பன்றி கொழுப்பை கலந்து வித்திருக்காங்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நாம இதை பேசினா உடனே மதவாதன்டுவான். இந்து மத நம்பிக்கை இல்லாத எவரும் கோவில் நிர்வாகத்தில் மட்டுமல்ல ஆட்சி நிர்வாகத்திலும் இருக்கக்கூடாது என்பதை நிரூபிக்கின்ற விதமாக இந்த மோசமான சம்பவமானது நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆகவே இதற்கு காரணமாக இருந்தவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். அதோடு இல்லை, இந்து மத நம்பிக்கை இல்லாதவர்களை ஆட்சி அதிகாரத்துக்கே நாம வரவிட்டுற கூடாதுங்கிறத இது நிரூபிக்கின்ற விதமா அமைஞ்சிருக்குங்கிறத நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.